முதல்ல செய்வனை எப்படி செய்வாங்க? சுடுகாட்டுలో అమావాస ஞாயிற்றுக்கிழமை சூரியகிரகணம். ஏன் அமாவாசையில பண்றாங்க இதெல்லாம்? பெரிய பெரிய கோயிலு கூட சூரியகிரகணாనికి அடுப்பாங்க. நான் காலகஸ்தியில சூரிய கிரகணம் அப்போ திறந்து வச்சிருக்காங்க. ஒண்ணுதான் தொழுப்பாங்க. துஷ்ட சக்தி சாப்பிட முடியாது, உடம்பு பூரா ஒல்லி ஆயிடும், வேலைக்கு போக முடியாது. இந்த காலத்துல இதெல்லாம் இருக்கா? நம்ப முடியலையே. கடவுளே இங்க வந்து கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் காப்பாத்துவாரு, ஆனா வெத்தம் பைத்தம் தைவத்தம். ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி காத்துல விளக்க வச்சு நிக்குமா? நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தவங்களுக்கு செய்வனை வச்சிருக்காங்க அப்படிங்கறத? குருஜி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாங்க வந்து தாத்தா காலத்திலிருந்து நம்ம வந்து ஆதிவாசி 3வது தலைமுறையா வரோம். நம்ம எப்படின்னா வெத்தல் இருக்கல, வெத்தலை அந்த வெத்தல் வந்து மை போட்டு பார்க்கணும். அப்படின்னா பேய் எல்லாம் இருக்கிறது உண்மையா? காத்து இருக்கிறது நீ நம்புவியா? நம்புறேன். நம்புறீல? காத்து இருக்கிறது எவ்வளவு உண்மையோ பேய் இருக்கிறது கூட என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம கிட்ட நிறைய பேர் வருவான், நிறைய பேர், எத்தனோ பேர் வருவான் பேய் பிடிச்சி வந்தான். நம்ம மந்திரிச்சு கட்டு கட்டி அதுக்கு தாயத்தை போட்டு பொட்டு வச்சாச்சுன்னா அந்த உடம்புக்குள்ள மறுபடியும் வரவே வராது. தைரியமா வரலாம். பேய் பிடிச்சி அந்த மாதிரி பேயா இருந்தால், பிசாசியா இருந்தால், எது இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தா, நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்தாலே, நம்ம துர்காதேவிக்கு எதிர் பார்த்தாலே அது வெளியே வந்துடும். பேய் ஓட்டுறப்ப லைவ் டெமோ காட்டுங்களேன். எல்லாமே அந்த டைத்துல நீங்க வாங்க, நீங்க சொல்லாம வந்துட்டீங்க. அந்த டைத்துல நீங்க வரதா இருந்தா நீங்களே பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க வாங்க, நீங்க எடுங்க, மக்களுக்கு காட்டுங்க. உங்ககிட்ட வந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்படி பிரச்சனை சரியாகலனா? கண்டிப்பா சரி ஆகலனா கண்டிப்பா அனுப்புங்க. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் நான் சொல்றேன், நான் மீடியா கொண்டு தான் சொல்றேன். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு குருஜி திருமிகு கிருஷ்ணமராஜ் அவர்கள். வணக்கம் குருஜி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். குறிப்பா சரி உங்ககிட்ட அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்காக நானே தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். உங்க வீடியோக்கள் எல்லாம் பார்த்ததன் மூலமாக நீங்க வந்து இந்த செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சுது. முதல்ல செய்வனா என்ன? செய்வனை வைக்கிறாங்கன்னு பல பேர் சொல்றாங்க. செய்வனை ஒருத்தவங்களுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா ஏதாவது வந்து சிம்டம்ஸ் காட்டுமா? ஒருத்தவங்க செய்வனையால எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத எந்த அறிகுறி மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சுவாமி, நீங்க வந்து நம்ம இன்டர்வியூ பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா சைவன கோளாறு எப்படியானா, நம்மளோ சூன்யம், பில்லி சூன்யம், சைவனா அந்த சொல்லி செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாருனால முடியாது, எல்லாரும் செய்ய முடியாது. ஏன்னா அது ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, ரொம்ப நாளாக வயசானவங்க, இத்தனோ பேர் 100ல் 1-2 பேருக்கு தான் தெரியும். எல்லாரும் செய்ய முடியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சைவனை செஞ்சுருக்காங்க சுவாமி, நம்ம வீட்டுக்கு, நம்ம பசங்க வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் உடம்பு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சைவனை வந்து எல்லாருனால முடியாது. அது ரொம்ப அனுபவம் உள்ளவங்க, ரொம்ப வயசானவங்க, எல்லாம் இந்த மாதிரி வித்தியை நிறைய இருக்கிறவங்க செய்வாங்க, தவிர எல்லாருனாலும் முடியாது. ஆனால் சைவனை செஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதை பாதிச்சவங்க. அதுதானே நீங்கள் கேட்டது, பாதிச்சவங்க. முதல்ல செய்வனை எப்படி செய்வாங்க? அதான் சொல்கிறேன். சைவனை எப்படி செய்வாங்கன்னா, சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாட்டில் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியகிரகணம் அந்த மாதிரி நாளும் ஸ்மசானத்தில் உட்காந்து, சுடுகாட்டில் தெரியுதா, சுடுகாட்டில் உட்காந்து சின்ன பொம்மை செய்வாங்க, வெள்ளையா குட்டி குட்டி பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மை வச்சு ஆணை வச்சு குத்துவாங்க. காலிலோ கையிலோ நெஞ்சிலோ இதயத்திலோ குத்துவாங்க. அது குத்தும் போது என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு உடம்புக்குள்ள ஊசி வச்சு குத்திட்டா எப்படி இருக்குமோ அப்படி காட்டுவோம். அவங்களுக்கு ஊசி குத்துற மாதிரி கையிலோ நெஞ்சிலோ காலிலோ எல்லாம் தலையிலோ எல்லா இடத்துல வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்க செய்யும் போதெல்லாம் அந்த அமாவாசை டைம், அந்த சூரிய கிரகணம், அந்த ஒரு முக்கியமான நாள், அந்த மாதிரி நாள் தான் அது செய்கிறது. கத்தி கொடுப்பாங்க. கற்றுக்கணும் வந்து அந்த மாதிரி டைம் தான் செய்வாங்க. செஞ்சால் அந்த மாதிரி ஆகும். எது பாதிச்சவங்களுக்கு செய்கிற முறை அப்படி, புரியுதா? அதனால் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னா, சாப்பிட முடியாது, உடம்பு பூரா ஒல்லி ஆகிடும், எதுவுமே அவங்களுக்கு தொழில் மேலே, குடும்பம், சம்சாரம், குழந்தை மேலே எதுவுமே ஆலோசனை இருக்காது. அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் உடம்பு ரொம்ப ஒல்லியாகிறது, சாப்பிட முடியாது, தொழிலுக்கு வேலைக்கு போக முடியாது, எதுவுமே தெரியாத ஆள் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் அப்படி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அது எத்தனை கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பூஜை பண்ணாலும் கூட அது நிவர்த்தி பண்ணுறது கஷ்டம்.
அது எப்படி செஞ்சுருக்காங்களோ அந்த முறையிலே தான் மறுபடியும் அதை க்ளீன் பண்ணலாம். வேற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? இந்த தகடு வைக்கிறது, தாயத்து அப்படிலாம் சொல்றாங்களே. தகடை வச்சு தாயத்தை வச்சு அது நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன்னா அது செஞ்ச முறை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எல்லாருனாலும் செய்ய முடியாதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, எல்லாருனாலும் செய்ய முடியாது. இப்படி செஞ்சுருக்காங்க, எதில் செஞ்சுருக்காங்க, ரத்தத்தில் செஞ்சுருக்காங்களா இல்லை சோறில் செஞ்சுருக்காங்களா, எந்த முறையில் செஞ்சு அவங்க மேலே விட்டுருக்காங்க. அது ரத்தத்தில் செய்வாங்களா? எப்படி ரத்தத்தில் செய்வாங்க? கோழி ரத்தம் அந்த மாதிரி சில பொருள்கள் இருக்கும். ஒவ்வொரு பொருளை செஞ்சு அவங்க மேலே ஏவல் பண்ணுவாங்க, பட்டி விட்டுருவாங்க. அப்போ வரும்போது அவங்க அந்த முறை தெரிஞ்சிடும். அது பாதிச்சு ரொம்ப கஷ்டமாயிடும். சில பேர் குடும்பம் ஓடாமல், தொழில் ஓடாமல், குடும்பம் ஓடாமல், அது கூட சூன்யம் இருக்குது. பில்லி சூன்யம் அந்த மாதிரி சூன்யம் செஞ்சாச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தொழில் முன்னுக்கு போகாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காது. வீட்டுக்குள்ளே சண்டை, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. புருஷனை பேச்சு பொண்டாட்டி கேட்காது, பொண்டாட்டி பேசி புருஷனை கேட்க மாட்டான். அவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமை இருக்காது. ஒத்துமை இல்லாமல் எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்காது. எவ்வளோ வந்தாலும் வர்றதுக்கு போகிறதுக்கு சரியாக போகும். கையில் எதுவுமே தங்காது. மனசாந்தி இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எதுவுமே நம்மளுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படி செய்கிறது கூட இருக்கே. புரியுதா தம்பி? நீங்கள் கேட்குறது கேள்வியில் வந்து அந்த மாதிரி கூட செய்வாங்க. ஓகே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறி தெரியும்? இப்போ நான் சொல்லியாச்சுக்கா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமானா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க, அது செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்க உடம்புக்குள்ள எதுவுமே சிம்டம்ஸ் இருக்காது. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும், பெரிய பெரிய டாக்டரை பார்த்தாலும், ஸ்கேன் எடுத்தாலும், எது செஞ்சாலும் கூட எந்த நோயுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு கை வலி, கால் வலி, மனசு நிம்மதி இருக்காது. ஏதோ 24 மணி நேரம் டென்ஷன், கோபம் அதிகமாக வர்றது, தொழில் முன்னே இல்லாமல் போகிறது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது, குழந்தைகள் அவங்க பேச்சு கேட்காம இருக்கிறது, அவங்களுக்கு எது சொன்னாலும் கூட அர்த்தங்களை மதிக்காமல் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ப்ராப்ளம். ஆனால் எந்த முறையில் செய்வாங்களோ நமக்கு தெரியாது இல்லையா? அது பார்த்தா தானே தெரியும். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தவங்களுக்கு செய்வனை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத? குருஜி, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாங்கள் வந்து தாத்தா காலத்துலேருந்தே நம்ம வந்து ஆதிவாசினா ஆந்திராலோ பத்ராச்சல மாநிலத்தில் வந்து நாங்கள் வந்தவங்க. நம்ம தாத்தா காலத்துலேருந்து நம்ம இதே எல்லாமே நம்ம தாத்தா, அப்பா, நானும் 3வது தலைமுறையாக வர்றது. நம்ம எப்படின்னா வெத்தலை இருக்கல, வெத்தலை வச்சு அந்த வெத்தலை வந்து மை போட்டு பார்க்குறேன். மையன்னா கருப்பு மை தெரிதல் நான் வச்சேன் பார்த்தீங்களே, அந்த மை வச்சு வெத்தலில் போட்டாச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்த உடனே அவர் பேரில் ஏதாவது சைவன கோளாறு, பில்லி சூன்யம், தொழிலுக்குள்ள மன நிம்மதி இல்லாமல் ஏதாவது செஞ்சுருக்காங்களா, செஞ்சால் அவருக்கு அந்த பாதிப்புகள் இருக்கா இல்லையா, ஆனால் அந்த மயிலை வச்சு நம்ம அதை வெத்தலில் போட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு பார்த்துட்டு அந்த வெத்தலை போட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செஞ்சால் அவங்க நல்லா இருப்பாங்க சொல்லி நம்மளும் அந்த துர்காதேவி கும்பிட்டு நாங்கள் செய்கிறது இதுதான். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? நிவர்த்தினா பார்க்கணும், அது எந்த முறையில் செஞ்சுருக்காங்க, எப்படி செஞ்சுருக்காங்க, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கு என்ன முறை அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரிగా நம்மளுக்கு செஞ்சு அது க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணாச்சுன்னா அவர் தொழில் விஷயமாக இருந்தாலும், உடம்பு ப்ராப்ளமாக இருந்தாலும், அவர் புருஷன் பொண்டாட்டுக்குள்ள சமஸ்யா இருந்தாலும், அவங்க தொழில் ப்ராப்ளமாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளத்தில் செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரிగా நமக்கு தீர்வை பண்ணியாச்சுன்னா. என்ன மாதிரி தீர்வு நீங்கள் கொடுப்பீங்க? தீர்வைன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம மூலிகை பற்றி, வேறு இந்த மாதிரி சில காட்டுக்குள்ள நான் இருக்கிறதுனால தாத்தா காலத்துலேருந்து செடிகள், வேர்கள், சஞ்சீவுகள் எல்லாம் மூலிகை இருக்கும் இல்லையா. நம்ம தாத்தா காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி கட் பண்ணி அந்த வேறு உள்ள வைப்பாங்க, சஞ்சீவ் வேர்னு சொல்லுவாங்க. அந்த வேறு உள்ள வச்சாச்சுன்னா எப்படிப்பட்ட கண்ணு திருஷ்டாக இருந்தாலும், சூன்யமாக இருந்தாலும், கத்தி வச்சு அட்டாலும் கூட கட்டாதா. புரியுதா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வேறு, சஞ்சீவ் வேறுன்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ளுக்குள்ளே வைக்கிறது, தொடையிலோ கையிலோ. இன்னைக்கு நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், மாடர்ன் டெக்னாலஜி, ஏஐலாம் வந்துருச்சு. இந்த காலத்துல இதெல்லாம் இருக்கா? என்னால் நம்ப முடியலையே. நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் இப்போ தெய்வ சக்தி இருக்கிறது எவ்வளோ நம்புவீங்களா? இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல. கடவுள் இருக்கும்போதும் கடவுளை நம்புறவங்க எல்லாருமே இது நம்புவாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு கடவுளுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் சாமி கும்பிடுறேன். கடவுள் நம்பிக்கை ஒருத்தவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, தினமும் சாமி கும்பிடுறாரு, கடவுள் மேல அவ்வளவு பக்தியா இருக்காரு. அவர் மேல செய்வனை வைக்கிறாங்க அப்படின்னா கடவுள் அவரை காப்பாற்ற மாட்டாரா? கடவுள் மேல நம்பிக்கை தானே இருக்காரு. அப்படின்னா கடவுளே இங்க வந்து கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுள் காப்பாற்றுவாரு, ஆனா வெத்னம் பைத்னம் தைவத்னம். ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி காத்துல விளக்க வச்சா நிற்குமா? சொல்லுங்க, நிற்காதா? நிற்குமா?
நீங்கள் காற்றுல வச்சு கடவுளை கும்பிட்டு காற்றுல வச்சா இலக்கு நிற்குமா? நிற்காதில்ல. அதுக்கு ஒரு இருக்கணும், இருந்தால் தான் அது நிற்கும். அதே மாதிரி கடவுள் இருக்காரு. கடவுள் இப்போ எப்பவுமே கடவுளை கைவிட மாட்டாரு, ஆனால் சோதிப்பார். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்போது கடவுளும் கும்பிடணும். கடவுளுக்கு கும்பிட்டாலும் கூட இந்த துஷ்ட சக்தி இருக்கும்போது அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். கடவுளால துஷ்ட சக்தியை நிவர்த்தி பண்ண முடியாதா என்ன? அவர் முடியாதுன்னு சொல்லலை. கடவுளுக்கு கூட நான் பெரிய ஆள் நான் சொல்லலை. கடவுள் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆள். எல்லாத்துக்கும் கடவுள் தான். கடவுள் இருந்தால் தான் நான் இருக்கேன், நீ இருக்கே, இன்னைக்கு நாடே இருக்கே. கடவுள் என்ன எதுவுமே இருக்காது. இருந்தாலும் கடவுள் இருக்கிற ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இப்போ நிறைய. ஏன்னா இந்த மாதிரி சரி பேர் இந்த மாதிரி வித்தியை கற்றுக்கிட்டு இந்த சூன்யம் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுனால நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அது நீங்களும் மீடியா உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்படி தொழில் வாடாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல். கடவுள் இருக்காரு, எதுக்கு அவங்க பிரச்சனை வருதோ? அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை வருதோ? நிறைய பேர் கல்யாணமாகி புருஷன் பொண்டாட்டி ஒத்தியமே இருக்காது. எத்தனையோ கோயிலுக்கு போகிறாங்க, எத்தனையோ கும்பிட்றாங்க. அது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கும்பிட்டாலும் கூட அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒத்தியமே இருக்காது. அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டா, இவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டா. 2 பேருக்குள்ள சண்டை வர்றது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. கல்யாணமை 1 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ்க்கு அதுக்கும் செய்வனதான் காரணமா? சில ப்ராப்ளங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஏன்னா சைவம்ல அந்த மாதிரி இவங்க 2 பேர் நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா. கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இயல்பா வருது தானே. இதுக்கு யாராவது சீவனம் வைப்பாங்களா என்ன? இயல்பா வர்றது வேறு. எவ்வளோ இருப்பமா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, இருப்பமா லவ் மேரேஜ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க 6 மாசத்துக்குள்ள 5 மாசத்துக்குள்ள டைவர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க. எதுக்காகனா அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ பாசம். ஆனி அவங்க பெற்றவங்களுக்கு பிடிக்காது. எது அவங்க பக்கமா இருக்கலாம், இவங்க பக்கம் இருக்கலாம். இவங்க நம்ம இவ்வளோ சின்ன வயசுலேருந்து வளர்ந்து நான் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும், ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும், நல்லா பார்க்கணும் சொல்ல ஆசை இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பேச்சு கேட்காம அந்த பொண்ணு யாரோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போனா அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? பெத்த பொண்ணையேவா சீவனம் வைப்பாங்க? பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும் தானே. சைவனே கிடையாது. நாம பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும் தான் அம்மா அப்பா நினைப்பாங்க. அந்த அம்மா அப்பாவே அந்த பொண்ணுக்கு அப்பேற்பட்ட செயலை பண்ணுவாங்களா என்ன? நான் சொல்லட்டுமா? நீங்க கேட்கறது கேள்வி கரெக்டு தான். ஆனா சைவனை வைக்க மாட்டாங்க. அவங்க மனசு வேதனை. ஏன்னா நம்ம பொண்ணும் நம்ம பேச்சு கேட்காம நாம் எவ்வளவோ ஆசைப்பட்டோம். எப்படியோ பொண்ணு பார்க்கணும், எப்படியோ செய்யணும் ஆனால் ஆசைப்பட்டோம். ஆனால் எதுவுமே லாக் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பேச்சு கேட்காம நம்ம கிட்ட வராமல் நம்ம கண்ணு முன்னு இல்லாமல் போச்சு. அது நமக்கு பிடிக்கல, மனசுக்கு பிடிக்கல. நம்ம பொண்ணு எப்படியாவது பிரித்து நம்மக்கிட்ட வரணும் ஆனால் ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட போய், சுவாமி நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போட்டோம், எதுவுமே எல்லா கோயிலுக்கு கும்பிட்றேன், எல்லா தெய்வம் கும்பிட்றேன், ஆனால் நம்ம பொண்ணு கடைசியிலும் இப்படி செஞ்சிச்சு. என் பேச்சை கேட்காம எந்த பையனும் அந்த பையன் ஒன்றுமே லாக்கில்லை. அந்த பையனை கல்யாணம் பண்ணி நம்ம அப்பா நானும் எல்லோ கஷ்டப்படுறோம், நமக்கு இப்படி வேதனைச்சு. எப்படிப்பட்டாலும் நம்ம பொண்ணு வர மாதிரி உங்களால் முடிஞ்ச நீங்கள் செய்யுங்க. ஆனால் கேட்குறவங்க 1000 பேர் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். தெரியாது கிடையாது, நீங்க தெரிஞ்சே கேட்குறீங்க. புரியுதா? அப்படிப்பட்டவங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் இருக்காங்க. நான் சொல்றது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்றது 100க்கு 90% இருக்கு. இப்படி கேட்குறவங்க தெரியுதா? அப்படிதான் நாடு அதிகமாக இப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுறாங்க. புரியுது? அது ஒன்று. அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க நீங்க? அது நியாயம் இருக்குல்ல. இப்போ அவங்க கேட்டதிலோ நியாயம் இருந்தாதான் செய்யணும். அதில் அநியாயம் இருந்தால் செய்யக்கூடாது. அவங்க வயசு அவள் எப்படி அந்த பொண்ணு கேட்டதில் நியாயமா இல்லையா, அந்த பையன் கல்யாணம் பண்ணதில் நியாயமா இல்லையா அந்த சொல்லி அவங்க வந்தாலும் கூட, அம்மா நீங்கள் பொண்ணு பெற்றீங்க கரெக்டே, காடி இப்படி இருக்கே, இதனால நீங்களும் கொஞ்சம் அதுக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தா நல்லது. இது பிரித்து வைக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படி சொல்கிறது சொல்லுவோம். காடி சில விஷயத்தில் கரெக்ட் இல்லாத இடத்துல பொண்ணு கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதுக்கு நியாயம் செய்யணும். அது தர்மமாக இருந்தால் செஞ்சலாம். என்ன செய்வீங்க? நல்லா இருக்கிற மாதிரி பொண்ணு நல்லா இருக்கணும். அம்மா அப்பா கேட்டதில் நியாயம் இருந்தால் அவங்க அந்த பொண்ணுக்கு அங்கே ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, லைஃப் நல்லா இருக்கா இல்லையா, அது பார்க்கணும். இல்லை பெற்றவங்களும் செய்கிறது நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சால் செய்கிறேன், இல்லைன்னா இல்லை, இல்லாமல் அது விட்டுருங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, ஃபியூச்சர் நல்லா இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பெற்றீங்க கஷ்டப்பட்டீங்க ஓகே, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு இந்த இடத்துல தான் வாழ்க்கை. இது அப்படி தான் இருக்குது. அதனால நீங்கள் ஒன்றும் கஷ்டம் ஏதோ செஞ்சு நீங்கள் பிரிக்கணும்னு பார்க்குறதுல நியாயம் கிடையாதம்மா. அது வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க. உங்களால் முடிஞ்சால் சாக்குறீங்க, உதவு பண்ணுங்க. இல்லைன்னா கை கும்பிட்டு நல்லா இருக்கணும் பொண்ணுன்னு சொல்லுவேன். அதுதான் நல்லது. புரியுதையா? பல பேருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த செய்வனை வச்சிருக்காங்க, கண் திருஷ்டி, இதனால வியாபாரம் நல்லா போக மாட்டேங்குது, பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தொழில் பண்றவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன, இது எதனால நடக்குது? அவங்க ஆசைப்பட்டு தான் தொழில் பண்றாங்க, விருப்பப்பட்டு தான் பண்றாங்க, அந்த தொழில் சிறப்பா போக மாட்டேங்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க நீங்க?
நீங்கள் கேட்டது இப்போ அதிகம் அதுதான். இப்போ அதிகமாக நடக்கிறது அதுதான். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க கம்பெனி தொழில் வியாபாரம் எல்லாம் செய்யணும், முன்னேற்றம் கொண்டு வரணும், கஷ்டப்பட்டு நம்மளும் உலகத்தில் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டு லட்சமாக வச்சு தொழில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதுக்குள்ளே முன்னேற்றம் இருக்காது. முன்னேற்றம் இல்லாமல் எவ்வளோ வந்தாலும் தங்காது. வேலை பார்க்குறவங்க வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க, சரியாக வர மாட்டாங்க. சில பேர் வருவாங்க, ஒரு நாள் வந்தால் 5 நாள் லீவ் போடுவாங்க. அப்போ தொழில் வந்து அவனால் ஓட்ட முடியாது. லட்சமாக வச்சு செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வருவான், குருஜி தொழில் செய்கிறோம், ஒன்றும் வேலை பார்க்குறவங்க வந்து நம்ம பேச்சு மதிக்க மாட்டேங்கிறா, சரியாக வேலைக்கு வர மாட்டேங்கிறா. கரெக்டாக வந்தால் தானே தொழில் ஓட்ட முடியும். ஒரு நாள் வந்து 5 நாள் லீவ் போட்டாச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் சுவாமி? இப்படி செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணம் கடன் வாங்கி லோனு வச்சு பணம் வச்சு கம்பெனி வச்சு அதனால முடியல சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒசைக்கரணை பண்ணி கொடுப்பேன் நான். ஒசைக்கரணை சொல்ல ஒசியம்ன்றது தொழில் வசியம். முகம் பார்த்த உடனே அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க நல்லா டெய்லி வர்ற மாதிரி, நல்லா இருக்கிற மாதிரி, தொழிலில் எந்த விதமான ப்ராப்ளங்கள் இல்லாமல் அவங்களுக்கு ஜனாக்கள் லக்ஷ்மி வந்து நல்ல தொழில் பற்றி நல்லா வர்ற மாதிரி, பணம் தங்குற மாதிரிగా சில ப்ராப்ளங்கள் இல்லாமல் சில கிரகங்கள் இருக்கும். செண்டிக்கிரா, மொண்டிக்கிரா, பாலக்கிரா, நவக்கிரா, அஷ்டகிரா. அந்த கிரகனால கூட அவங்கள அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கலாம். அந்த கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சில பூஜை பண்ணிட்டு சில பொருள்கள் கொடுப்போம். நம்ம கொடுத்தாச்சுன்னா நல்ல தொழில் வர்ற மாதிரி. அவங்க பார்த்த உடனே சத்ரு கூட மித்ரு வாங்கணும், புரியுதா? முகம் பார்த்த உடனே உசக்கன்னு சொல்லுவாங்க, எதிரி கூட நண்பனாக அந்த மாதிரி எதிரிகள் கூட நம்பர் ஆகிற மாதிரிగా கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, தொழில் நல்லா ஓட்டுற மாதிரி பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் இருக்கு. தொழில் நல்லா போகக்கூடாதுன்னு செய்யணும் வைப்பாங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், தொழில் நல்லா போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தகடு ஏதாவது வைப்பாங்களா? பொறாமைனா ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுடுகாட்டில் தானே ஒரு அமாவாசை நைட்டு ராத்திரி டைமில் உட்காந்து கோலம் போடுவாங்க. கோலம் போட்டு அந்த கோலத்தை எலுமிச்சு வச்சு அவங்க பேரும் அவங்க பூட்டோ இல்லைன்னா அவங்க துணி இல்லை முடி தலைமுடி அந்த மாதிரி இருக்க கூட வச்சு அவங்க பேரில் ஓட்டக்கூடாது, குடும்பத்தில் முன்னுக்கு போகக்கூடாது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங்கக்கூடாது, குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காம, பசங்களும் பேச்சு கேட்காம, படிப்பு முன்னேற்றம் இல்லாமல், அவங்க மனைவி கணவருக்குள்ள சண்டை வர்ற மாதிரி, மனசாந்தி இல்லாமல், எது செஞ்சாலும் மன நிம்மதி இல்லாமல் முன்னுக்கு போக முடியாத அளவுக்கு சில பேர் செய்வாங்க. இந்த செய்வனை எல்லாத்தையுமே சுடுகாட்டில் தான் பண்ணுவாங்களா? சில சுடுகாட்டில் பண்ணுவாங்க, சில அமாவாசைக்கு நைட்டு டைம் ராத்திரி டைமில் செய்வாங்க. இதெல்லாம் எந்த டயத்தில் பண்ண முடியாது, யாருனாலும் பண்ண முடியாது. ஏன் அமாவாசையில் பண்ணுறாங்க இதெல்லாம்? துஷ்ட சக்தின்றது அப்படி தான் செய்கிறது. தெய்வ சக்தி அப்போ பவர் இருக்காது. நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பெரிய பெரிய கோயில் கூட சூரியகிரகணவனுக்கு அடுப்பாங்க. எதுக்காக? ஆனால் காலகஸ்தியில் சூரிய கிரகணம் அப்போ திறந்து வச்சிருக்காங்க, ஒன்று தான் தொழுப்பாங்க. மற்ற கோயில் எல்லா கோயிலும் பாருங்கள் நீங்கள், சூரிய கிரகணம் அன்னைக்கு எல்லா கோயிலும் அடுப்பாங்க. ஏன்னா துஷ்ட சக்தி அன்னைக்கு அதிகமாக சுத்தும், புரியுதா? அந்த டயத்தில் வந்து தெய்வ சக்தி வேலை செய்யாது. அந்த நாளாக எல்லா கோயிலும் மூடுவாங்க. மூடிட்டு அந்த துஷ்ட சக்தி இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து அன்றைக்கி பவர் கூட. அமாவாசை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, சூரிய கிரகணம், ஆயுத பூஜை தெரியுமில்ல, தசரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பவர் கூல். அந்த நாளும் மகாநவமி தசரான்னு சொல்லுவாங்க. தெலுங்குல தசரா, தமிழில் ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு பவர் கூட. அந்த மாதிரி எந்த சக்தியான செய்யலாம், புரியுதா? அந்த மாதிரி அமாவாசை நடிக்கதான் செய்வாங்க. எல்லா டயத்துல செஞ்சா பலிக்காது. அந்த துஷ்ட சக்தியை தெய்வ சக்தியால ஒன்றும் பண்ண முடியாதா? பண்ண முடியாதான்னு சொல்லக்கூடாது. தெய்வ சக்தி முன்னாடி துஷ்ட சக்தி கிடையாது. இருந்தாலும் தெய்வ சக்தி இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, துஷ்ட சக்தி இருக்கிறது கூட அமாவும். அப்படின்னா பேய் எல்லாம் இருக்கிறது உண்மையா? பேய் இருக்கிறது உண்மையா? பேய் காத்து இருக்கிறது நீ நம்புவே இல்லையா? காத்து நம்புறேன். காத்து இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, பேய் இருக்கிறது கூட ஆகும். என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம கிட்ட நிறைய பேர் வருவான், நிறைய பேர், எத்தனையோ பேர் வருவான் பேய் பிடிச்சவங்க. நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கீங்க, பெரிய மீடியாவில் இருக்கீங்க, எத்தனையோ பேர் மசீது பள்ளிவாசல்ல கட்டி வைப்பாங்க பேய் பிடிச்சவங்க. மாசக்கணக்கில் கட்டி வச்சு செங்கல் போட்டு கட்டி வைப்பாங்க பேய் பிடிச்சி. பேய் வந்து எப்படி உருவாகும் தெரியுமா? பேய்ன்றது வந்து ஆசை தேராதவங்க. ஆசை என்ன, கல்யாணம் ஆகாது, அவங்க தற்கொலை பண்ணுவாங்க, சூசைடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளும் ஆசை தேராது. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றணும், அம்மா அப்பா மனைவி கூட
எனவே சந்தோஷமாக வாழணும் ஆனால் எவ்வளவோ ஆசை இருக்கும். ஆக்சிடென்ட்டில் இறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆள் வந்து ஆசை தேராதவங்க தான் பேய் ஆயிடுவாங்க. துர்மரணங்கள் மூலமா தான் பையா மாறுவாங்களா? அதிக அந்த மாதிரி ஆளு தான் சிறு வயசுல இறந்தவங்க, ஆசை தேராதவங்க, இந்த மாதிரி துர்மரணம் ஆகினவங்க நிறைய பேர் பேய் ஆயிடுவாங்க. பேயாயினா பேய் வந்து டைரெக்டாக போய் சாப்பிட முடியாது, டைரெக்டாக ரோட்டில் போய் போக முடியாது. ஏதாவது ஒரு உடம்பு வேணும், ஏதாவது ஒரு உடம்பு. ஆனால் எல்லாத்து உடம்புக்குள்ளே போக முடியாது. புரியுதா? நம்ம மாதிரி உடம்பு, உங்கள் மாதிரி ஆளு, நல்ல சக்தி உள்ள ஆளுக்கிட்ட போக முடியாது. புரியுதா? எந்த பாடி வீக்காக இருக்குமோ, யார் வீக்னஸாக இருப்பாங்களோ அந்த மாதிரி உடம்புக்குள்ளே போய் சேரும். எப்படி சேரும்? அது உடம்புல போயிடும். அவ்வளோதான். உடம்புல போகும்போது உங்களுக்கு தெரியாது. ரோட்டில் போகிறீங்க, அது ரோட்டில் தான் உட்காந்துரும். அது இறந்து போன இடம் அந்த இடத்துல தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, இல்லை நீங்கள் போய்கிட்டு இருக்கும். அந்த டயத்துல உடம்புக்குள்ளே வந்து சேரும். சேரும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த டயத்தில் ஏதோ கொஞ்சம் அதிர்ச்சி மாதிரி ஆகிடும். ஒரு செகண்டும் ஏதோ ரோட்டில் போகிறேன், அந்த காற்றுனால வந்துச்சுன்னு நினச்சிட்டு போயிடுவேங்க. அது என்ன ஆகும்? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஏதாவது அப்புறம் உடம்பு மேல் வந்துடும். உடம்பு மேல் வந்து பேசுறது, பைத்து முடிச்ச மாதிரி இருக்கிறது, ஏழக போகாமல் இருக்கிறது, 24 மணி நேரம் டென்ஷன் ஆகிறது, முகம் பார்த்தா கலர் மாறி போயிடும், இருக்கிற கலர் மாறி போகிறது, கோயிலுக்குள்ளே போனால் பயப்படுறது, அவங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை பண்ணி. சரி, நிறைய பேர் அது சிறு வயசு ஆம்பளை பொண்ணு இருக்கலாம், பெண் குழந்தை கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், பள்ளிவாசலில் எத்தனை பள்ளிவாசல் இருக்குது, எல்லா பள்ளிவாசலில் கட்டி வைப்பாங்க. பேய் பிடிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி பேயானது அதிகம். இந்த மாதிரி ஆசை தீராதவங்க தான் பேயாகி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருப்பாங்க நிறைய பேர். பேய் பிடிச்சி எத்தனை பேய் வந்துச்சு நம்மக்கிட்ட. வந்தால் நம்மக்கிட்ட குருதாண்டகம் இருக்குது. அந்த குருதாண்டகம் மந்திரிச்சு தலையில் வச்சாச்சுன்னா உடம்புக்குள்ளே பேய் எப்படிப்பட்ட பேயாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே நம்ம மந்திரிச்சு கட்டுக்கட்டி அதுக்கு தாயத்தை போட்டு பொட்டு வச்சாச்சுன்னா அந்த உடம்புக்குள்ளே மறுபடியும் வரவே வராது. நான் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சேன். தைரியமாக வரலாம். பேய் பிடிச்சி அந்த மாதிரி பேயாக இருந்தால், பிசாசாக இருந்தால், எது இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்தால், நம்ம ஆஃபீஸுக்குள்ளே வந்தாலே, நம்ம துர்காதேவினுக்கு எதிர் பார்த்தாலே அது வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே அது ஓட்டுவேன். அது எப்படிப்பட்ட பேயாக இருந்தாலும் கூட ஓட்டு. அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்கு. புரியுதா? பேய் ஓட்டுறப்ப லைவ் டெமோ காட்டுங்களேன். ஓட்டலாமே. அந்த டயத்தில் நீங்கள் வாங்க. கட்டாயம் ஓட்டுறப்ப இப்படி நீங்கள் சொல்லாமே வந்துட்டீங்க. நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்க. அந்த டயத்தில் நீங்கள் வரதா இருந்தால் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அடுத்த தடவை பேய் ஓட்டும் போது சொல்லிருங்க. கண்டிப்பாக கேமரா எடுத்துட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக பேய் இருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் வாங்க, நீங்கள் எடுங்க, மக்களுக்கு காட்டுங்க. இன்னைக்கு வந்து அவசரமாக தான் நான் வந்தேன். ஒரு நாள் கிளைண்ட் வருவாங்களே, பேய் ஓட்ட கிளைண்ட் வருவாங்களே, சொல்லுங்க. கேமராவோட நான் வந்துடுறேன். பேய் இருக்கா இல்லையாங்கிறத உலகத்துக்கு காட்டிடுவோம். கட்டாயமா நீங்கள் வாங்க, நாங்கள் காட்டுவேன். நான் பார்த்த ஒரே ஆவி இட்லி சட்டியை திறக்கும் போது வரும்ல, அந்த ஆவி தான் நான் பார்த்துக்கிறேன். தவிர வேற எந்த ஆவி நான் பார்த்தீங்க. அந்த ஆவி வேறு. நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கும் போது சுந்தர்சி அரண்மனை படம் பார்த்த மாதிரி இருக்கு. படத்துல காட்டுறது வந்து நடந்துதான் காட்டுவாங்க. ஓகே, புரியுதா? அவங்க வேணுமனே காட்ட மாட்டான். சினிமா எடுக்க சுந்தர்சி படம் பார்க்குற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது. இருக்கலாம். ஏன்னா நீ சொன்னது வந்து நீங்க நம்பலன்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்க மனசாட்சிக்கு தெரியும் பேய் இருக்கிறது. ஏன்னா படத்துல காட்டுறாங்கல்ல, அது உண்மை. தெரியுதா? இல்லாதது படத்துல காட்ட மாட்டான். பேயினாலா மக்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்றது இப்போ லைவ்ல தான் பேசுறேன். நானும் மக்களுக்கே தெரியும். பேய் பிடிச்சவங்க, பாதிச்சவங்க எத்தனோ பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முருதியில் சொல்கிறேன். நான் எல்லா இடத்துல வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரியும். பிடிச்சி பேயை ஓட்ட முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. புரியுது? அது போகாது. சரி, உடம்புக்குள்ள வந்து விட்டு போகாது. இந்த பாடி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், இது வேணும், நான் விட்டு போக மாட்டேன். ஆசைப்படும் அந்த உடம்ப. ஆசைப்படி இந்த உடம்பு நமக்கு வேணும், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், கூட வேணும் அப்படின்னு சொல்லுவான். எத்தனை பேர் அடித்து கடிச்சு கொண்டு போய் கோயிலில் கட்டி வச்சு, பள்ளி வாசலில் கட்டி வச்சு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் சொல்கிறது அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். குருஜி சொல்கிறது எப்படியானே நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை நான் இட்லி ஆவிதா பார்த்தீங்க. கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீ பெரிய லெவலில் இருக்கீங்க, பெரிய ஆளு, நீ பெரிய மீடியாவில் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையானே மக்களுக்கே தெரியுமே. எப்படி எத்தனை பேர் கஷ்டப்படுறாரு பேயினால். எவ்வளோ இத்தனை குடும்பம் பாதிச்சிச்சு, எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க. கிராமத்து பக்கம் எல்லா இடத்துலும் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. புரியுதா தம்பி? நல்லா இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன சொன்னேன் நானும், குச்சியால தலை என்னது? குச்சி கிடையாது. நம்ம மந்திரிக்க தண்டம் ஒரு குச்சி மாதிரி கொடுப்பாங்க. நம்ம குரு, நம்ம தாத்தா இருக்கால, நம்ம குரு வந்து இந்த வித்தியை நமக்கு கற்றுக் கொடுத்த குரு என்ன செய்வாருன்னா ஒரு மந்திர தண்டம் கொடுப்பான். சரி, அது இப்போ இங்கே கொண்டு வரல. அந்த மந்திர தண்டம் வந்து மந்திரிச்சு தலையில் வச்சு ஒரு மந்திரம் படித்த உடனே அது எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் கூட வெளியே ஓடிடும். வெளியே வந்துடும். எந்த ஊரு, நீ எப்படி இந்த உடம்புக்குள்ளே வந்தீங்க, உனக்கு என்ன வேணும்,
என்ன வச்சா நீ போயிடுவீங்க, இந்த பாடி இந்த உடம்பு என்ன கேட்கும்? நீங்க இது வரைக்கும் ஓட்டி இருப்பீங்களே பேயெல்லாம், கேட்கும். கொஞ்சம் சுவாரஸ்யமான பேய் இது என்ன சொல்லியிருக்கு, என்ன கேட்டிருக்கோம் கிட்ட? என்ன கேட்டுக்குவானா, எனக்கு இந்த உடம்பு பிடிச்சிச்சு, நான் இது விட்டு போக முடியாதோ, நீ எத்தனை பேர் கூப்பிட்டாலும் எத்தனை வாட்டி அடித்தாலும் நொடுத்தாலும் நான் போக மாட்டேன், இந்த உடம்பு நான் எடுத்துட்டு தான் போவேன், எனக்கு வேணும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லுவான். கட்டாயமாக சொல்லுவான். அப்போ நம்ம சண்டை போடுவோம். நீ என்ன விட்டு போகாமல் இருக்கு, நீ யாரு, நீ எந்த ஊரு சொல்லு. ஆனால் சொல்ல மாட்டான். ஊரு கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். அல்ல சொல்லு, சொல்றியா இல்லையா ஆனால் சொல்லி 4 சாத்தியாச்சுன்னா அடிப்பீங்களா? அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம முன்னாடி உட்காந்தாலே அது எளிய வந்துடும். எளிய அது எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் எளிய வந்துடும். அது எளிய வந்த வச்சு வெளியே ஆக்கி வேற என்ன கேட்கும்? இது இல்லாம இது கேட்கும். சில பேர் என்ன கேட்கும், நமக்கு குழம்பு பிரியாணி வேணும், நமக்கு தண்ணி வேணும், நமக்கு கோழிக்கறி வேணும், ஆட்டுக்கறி வேணும், மாட்டுக்கறி வேணும், புரியுதா? அந்த மாதிரி ஆசை வித்தியாசமாக கேட்பான். அதை வச்சா நான் போயிடுவேன். இல்லை எனக்கு சில பேர் எனக்கு துணி, எனக்கு பொங்கல் வைங்க, காய், ஆப்பிள், வாழைப்பழம், கோயாப்பழம், இந்த மாதிரி பழங்களை வச்சு எனக்கு பொங்கல் வைங்க, நான் சாப்பிட்டு போயிடுவேன். கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க, நான் சாப்பிடுவேன். எனக்கு இது அசைவமெல்லாம் வேணாம். ஆனால் சில பேர் பேய் கேட்கும். சில பேர் வந்து எனக்கு பன்னிக்கறி வேணும், ஆட்டுக்கறி வேணும், ஆட்டு பிரியாணி வேணும், மாட்டு பிரியாணி வேணும், அது வச்சா தான் நான் போயிடுவேன், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பேய் எத்தனும் இருக்கு. சில பேர் தண்ணி வேணும், எனக்கு புல் பாட்டில் கொண்டு வாங்க, நான் குடிச்சிட்டு போயிடுவேன், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொண்டு வரதான் ஆகணும். பேய் என்ன கேட்குதா கொடுத்து தான் ஆகணுமா? கொடுத்தாதான் அது போயிடுல, போகாதில்ல. அப்போ நம்ம நான் சாத்தி இன்னொரு வாட்டி இந்த பக்கம் இந்த உடம்பு பக்கமே வரக்கூடாதோ ஆனால் சொல்லி மிரட்டி தாயத்தை போட்டு மந்திரிச்சு பொட்டு வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே வராது. சில பேய் உள்ளே வந்த உடனே பயப்பட்டு உள்ளே வரமாட்டான். உள்ளே வராமல் அங்கே நிற்கும். வெளியில உடம்பு பக்கத்தில் மரம் இருந்தாலும் மரத்தை மேலே இல்லை ஏதோ ஒரு இடத்துல நிற்கும். அங்கே உடம்பு மட்டும் வந்து எதுவுமே வராது, பேய் வராது. அப்போ நமக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிடுவேன் இதுக்கு பேய் உடம்புக்குள்ள இருக்கா, இதுக்கு முன்னாடி வெளியே போகும்போது மறுபடி உள்ளுக்குள்ளே வருமா அதை பார்த்து கண்டுபிடிச்சி, ஓ ரைட் இப்படி இருக்கேன்னு சொல்லி அதுக்கு இங்கே உட்கார வச்சு எல்லாமே எடுத்துட்டு தேங்காய், மஞ்சள், கோழி அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தலை சுற்றி மந்திரிச்சு ஆற்றுல போட்டு அதுக்கு தாயத்தை போட்டாச்சுன்னா வெளியே போன உடனே வர முடியாது, அது உடம்புக்குள்ளே வர முடியாது. அப்பா கட்டு வச்சிருக்காரு சுவாமின்னு சொல்லி அது வராது, எதுவுமே ஆகாது. தாயத்தை அவுத்துட்டா பேய் வந்துருமா? தாயத்தை அவுத்தா வர முடியாது. அது ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை நம்ம செஞ்சு பொட்டு வச்சு டெய்லி காலையில் நைட்டு குங்குமம் வச்சு மந்திரிச்சு பொட்டு வச்சு தாயத்தை போட்டாச்சுன்னா அது எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் கூட உடம்புக்குள்ள வர்றது சான்ஸே கிடையாது. ஒரு நாள் சொல்லுங்க சார், நீங்க வந்து பேய் ஓட்டும் போது கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, ஆந்திரால இருந்தாலும் சரி சென்னையில இருந்தாலும் சரி கேமராவை தூக்கிட்டு டைரக்டா நாங்க வந்துடுறேன், நீங்க எப்படி பேய் ஓட்டுறீங்கறத ஒரு நேரா பார்த்து மக்களுக்கு கொடுத்துருவோம். கட்டாயமா உங்க நம்பர் எனக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த டைத்துல வந்து உனக்கு நான் கட்டாயமா கால் பண்றேன். ஃபோன் பண்ணுங்க. நீங்க வராட்டு போனாலும் கூட உங்க ஆளாவது அனுப்புங்க. நான் கேமரா நான் கூட வரலனாலும் பரவாயில்லை, கேமராவை அனுப்பிச்சு விட்டுறேன். கேமராவுல நடக்கிறது எல்லாமே தெரியும் இல்லையா? எத்தனை பேய் பாத்திருக்கேன் நான் நைட் டைம்ல. நம்ம காட்டுக்குள்ள உங்க கண்ணுக்கு தெரியுமா பேய் எல்லாம்? பேய் நைட் டைம் எங்க கண்ணுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ நீங்க பெரிய படிப்பு படிச்சவங்க, உங்க படிப்பை பத்தி உங்களுக்கு தெரியும், எப்படி பேசுறது, எப்படி ஆகிறது, எப்படி ஒரு இன்டர்வியூ பேசுறது எப்படி எனக்கு சொல்லி நீங்களுக்கு தெரியும். நம்ம அப்படி கிடையாது. குருஜி நம்ம தாத்தா காலத்துலேருந்து உடம்பு முடியாதவங்களுக்கு என்ன பண்ணணும், தொழில் ஓட்டாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், மனசாந்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், பேய் பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணணும், சைவனை செஞ்சவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அதை கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுறது நம்ம கடமை. நாம கற்றுக்கிறது அதுதான். பல்வேறு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்படி பிரச்சனை சரியாகலனா கண்டிப்பா சரி ஆகலனா கண்டிப்பா அனுப்புங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் மீடியாவுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் குருஜியோட ஒரு வாட்டை நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க, நேராக வர சொல்லுங்க. வீட்டு பிரச்சனை இருந்தாலும், மனைவி கணவர் பிரச்சனை இருந்தாலும், குழந்தை பிரச்சனை இருந்தாலும், தொழில் பிரச்சனை இருந்தாலும், தொழில் முன்னுக்கு போகாமல் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட நம்ம அம்பாளை துர்காதேவினை கும்பிட்டு நாங்கள் செய்கிற பூஜைனால நாங்கள் கொடுக்குற எந்திரம் சில தாயத்துக்களை கொடுக்குற அந்த தாயத்தினால அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரி அவங்க நல்லா இருப்பாங்க, கட்டாயமாக இருப்பாங்க. நீங்கள் பல பிரச்சனைகள் இப்படி சொல்லியிருக்கீங்க. இந்த பல பிரச்சனைகள் உள்ளவங்க நாட்டில் பல பேர் இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்தால் அவங்க பிரச்சனை இங்கே தீர்த்துருவீங்களா? கண்டிப்பாக. நான் மக்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளா, வீட்டுக்குள்ளா, பசங்களுக்குள்ளா, தொழில் பிரச்சனை இருந்தாலும், உடம்பு பிரச்சனை இருந்தாலும், ஏன்னா மூலிகை பற்றி கூட எனக்கு தெரியும். மூலிகைன்னு தெரியுதுல்ல, நாட்டு மூலிகை. நம்ம தாத்தா காலத்திலிருந்து கூட மூலிகை எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் மூட்டு வலி, சுகரு, ஆஸ்மா, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒத்த தலைவலி, இந்த மாதிரி ப்ராப்ளம், சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நாட்டு வைத்தியம் கூட எனக்கு தெரியும். அது எப்படி ப்ராப்ளமாக இருந்தாலும் லேகியம், மூலிகை,
கஷாயம் அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்தா அது எப்படிப்பட்ட நாள்பட்ட நோயாக இருந்தாலும் கூட 40 நாளுக்குள்ளே நான் சரி பண்ணுவேன். ரெண்டாவது தொழில் பிரச்சனை, பணத்துக்குள்ள மனசு பிஸ்னஸ் முன்னுக்கு இல்லாமல் குடும்பத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காமல் இருக்கிறதுக்கு மன நிம்மதி இல்லாமல் ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காம எல்லாத்தையுமே ப்ராப்ளம் ஆகி போய் மனசாந்தி கிடையாதும் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் முகம் பார்க்குறவங்களும் கூட நமக்கு ரொம்ப ஏண்டவங்களும் கூட தூரமாகி போகிறாங்க. சொந்தக்கார விஷயத்தில் எல்லா விஷயத்துல கூட அப்படி டிஸ்டன்ஸ் கேட்டிங்கள திருஷ்டி கண் திருஷ்டினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த புறாவினாலே போயினா நிறைய பேர் தொழில் முன்னுக்கு போகாமல் சம்பாதிச்ச காசு தங்காமல் எவ்வளோ வந்தாலும் கூட நிற்காது. வீடு கட்டணும்னு ஆசை, கட்ட முடியாது, முன்னுக்கு போக முடியாது, எது செஞ்சாலும் மனசாந்தி இருக்காது. முகம் பார்க்குறவங்க கூட நல்லா பேசினாலும் 20 மாதிரியாக கோபமாக பேசுவாங்க. அதுதான் திருஷ்டியாக சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்தால் அது எப்படிப்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அம்பாவை கும்பிட்டு டைரெக்டாக நம்ம நம்பரும் வெளி ஊராக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் ஃபாரின்ல இருந்து எத்தனை பேர் கூப்பிட்றாங்க. மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நிறைய ஊர்லேருந்து கூட பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆளு கூட எந்த பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளா குடும்பத்துக்குள்ளா அவங்களுக்கு பேச்சு கேட்காம அவங்க பேச்சு கேட்காம காதலிச்சவங்க தூரமானாலும் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் கூட நம்ம டைரெக்டாக நம்ம நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட குருஜி சால்வ் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்க, நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, நன்றி குருஜி. பல்வேறு பிரச்சனைகள் உள்ளவங்களை உங்களோட தேடி வந்து அந்த பிரச்சனைலாம் தீர்த்து கொடுப்பேன்னு சொல்றீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி குருஜி. வணக்கம்.